Hello squad, welcome back to my video. So hopefully I'm into some helping Ninigram. And today's video is all about the reaction of the trailer of Good Bad Ugly. Now on that is slightly or disappointed because na you know in our previous videos, about the Good Bad Ugly previous videos in the promoting strategy countdowns. But when it comes to trailer, I was totally disappointed. And I wanted எதுவுமே அப்டேட்ஸே இல்லை ட்ரெய்லர் பற்றி முந்தா நேற்று ஆகட்டும் அதுக்கு முந்தா நேற்று ஆகட்டும் அதுக்கப்புறமா நேற்று காலையில் வந்துட்டு டப்புன்னு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு டேட் கூட போடல ஐ மீன் டேட்டுன்ற டைம் கூட போடல நான் பார்த்தோன்னே என்னடா எப்படியோ விட்டீங்கோ எங்கடா டேட் டைமிங்ஸ் எல்லாம் எங்கடா எதுவுமே போடலையாடா எப்படா வரோன்ட்டுமா பார்த்தா சரி இன்னைக்கு அதுக்கப்புறமா டைம் பார்த்தா இல்லை ஐ வாஸ் லைக் லிட்ரலி ப்ரோ நேற்று அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு கவுண்ட் டவுனாக விடக்கூடாதா எல்லாம் டைம் போட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா நான் கூட என்னோட அந்த ஒரு என்ன சொல்றது என்னோட பர்சனல் ஆகிற வேலையெல்லாம் விட்டு நான் இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குவேன் யூடியூப் கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பிளானிங் வச்சுக்குவேன்றது தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு பட் ஆனால் இவங்க டப்புன்னு அப்டேட் எல்லாம் விட்டு இன்னைக்கு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆயிடுக்கப்புறம் நைட் 9 மணிக்கு சொல்றாங்க ஸ்கூல் ஐ வாஸ் லைக் ஃபாக் என்னடா பண்றீங்க எப்படிடா ஒரு கவுண்ட் டவுன் இல்லை எதுவுமே இல்லை டப்புன்னு அப்டேட் விட்டு நைட் 9 o'clock நான் எங்க தெரியல வட்டோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. So that is the reason நேற்று வந்துட்டு நல்ல வீடியோ பண்ண முடியல ஸ்குவாட். ஐம் டோட்டலி டிசப்பாயிண்டட் அண்ட் ஐம் டோட்டலி சாரி ஃபார் தட். அண்ட் வாங்க பார்த்துடலாம். நேற்றுலேருந்து ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுருந்தேன் பட் டு பி ஹானஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டருக்கு இதோருக்கு போகல, நான் ஒல்லியா போகல. எனக்கு தெரியும் போனால் சின்ன சின்ன கட்ஸ்லாம் போட்டு ஃபயர் விடுவாங்க. ஸோ அதனால சும்மா என்ன போகிறதுன்னு நான் போகல. அண்ட் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அங்கங்கே கொஞ்சம் பார்த்தேன். எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்த்துலாம். ஆப்வியஸாக நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும் செகண்ட் சிங்கிள் ஆகட்டும் டீசர் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லரில் மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் எல்லாமே இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் நேற்று டைமுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிருக்குவேன். ஸோ வாங்க பார்த்துலாம். இன் 3, 2, 1 கோ. இந்த சாங்கா ஜாக்கி ஷாஃபா இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட? வரலாறு வில்லன் நான் தான்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பா கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதான் ஆகணும். வழி விடுறாங்க. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார் உங்க கார்டுல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் ரொம்ப வருஷம் ஆச்சுல. I miss you. சிம்ரன் நல்லா இருக்குதாடா. ஓ ஃபாக் ஓகே. சி எனக்கு தெரியும் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா எல்லா அம்மா தலை ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம் கூட்டம். ஜாக்கி ஷ்ராஃப்க்கு எனக்கு சத்தியமா தெரியல ஸ்குவாட். ஷேன் டாம் சாக்கோ வந்துட்டு யாரோ சொன்னாங்க பட் ஐ வாஸ் நாட் 100% கன்ஃபார்ம் தட் ஹி இஸ் ஆல்சோ இந்த மூவி. அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசிங் தான். சிம்ரன் கூட சர்ப்ரைசிங். என்னடா பண்றீங்க? அப்போ மெயின் வில்லன் வந்துட்டு அர்ஜுன் தாஸா இல்லை ஜாக்கி ஷ்ராஃபா தெரியல. லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். அண்ட் அந்த மியூசிக் கட்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த மியூசிக்கு ஏற்ற ஒரு வீடியோ கட்ஸ் ஆகட்டும் ஐ மீன் ட்ரெய்லர் கட்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு.
அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பழைய பாட்டோட ரீமிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஏதோ இந்த படத்தோட ஏதோ ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் புலி அவர் பேரு சத்தியமாக தெரியாது, அவர் பேர் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆனால் அந்த சாங் என்ன ஒரு வைப்பான சாங்னா, லிட்டரலாக எங்கள் குரூப் ஆகட்டும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாருமே அந்த சாங் தான் வைப் பண்ணுறது. என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த புலி அந்த தமிழ் வெர்ஷன் இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்ஸ். அது மலேசியன் சாங் தான் தெரியும், பட் ஆனால் அவர் பேர் வந்து தெரியாது. அந்த வீடியோலாம் பார்த்துக்கிறேன் நான். அண்ட் யா, அதுதான் அன்எக்ஸ்பெக்டட். தலையோட படத்துக்கு அந்த பாட்டெல்லாம் போட்டு சீரியஸ் இதெல்லாம் எப்படி ஒத்துக்க வச்சாங்க. அண்ட் தலை லுக்கு ஸ்குவாட் அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க வெர்ஷன் ஆஃப் அஜித் சார் அண்ட் ப்ரெசன்ட் வெர்ஷன் ஆஃப் த அஜித் சார் ரெண்டுத்துக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா, wow, actually handled Ajit sir in a very stylish manner. One of the best looks of Ajit sir in recent times. I think after துணிவன் தான் நினைக்கிறேன், துணிவில் கூட அந்த லுக் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் ஃபுல் பிளெயினாக இருக்கும் அந்த லுக்கு. பேட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப பிளெயின் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைஸ்யா, நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி பார்க்கலாம் ஸ்குவாட், லிட்டரலாக சொல்கிறேன், இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ 3, 2, 1 go. பிரபு இருக்கிறாரு, பில்லா ரெஃபரன்ஸ் அது. இதோ ஏகே சார், எல்லாரோட காஸ்டியூம் நல்லா இருக்கு. நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட? இந்த ஃப்ரேம் இதோ ஆனா ஏங்க எவ்வளோ டிஃபரன்ஸ். நான் தாண்டா உனக்கு வில்லன். And This is my trailer fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவதான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் அந்த குட் பேட் எப்படிடா அடி அந்த மாதிரி புலி தாடா வைபாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது ஸ்குவாட். ஆக்சுவலாக யா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சாங்கு. ஐ மீன் சாங்குன்ற ட்ரெய்லரு. யா எல்லாருமே சொன்னாங்க ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருன்ட்டு. அவங்க சொன்னதுக்கு அது ரொம்ப ஒர்த் ஆகுது. அண்ட் யா ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த மூவி. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ரொம்ப பூஸ்ட் ஆச்சுன்னு கேட்டால் ஆமாம், ரொம்ப இல்லை, ஆன அளவுக்கு நான் அதை ரொம்ப செட்டில்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன் ஸ்குவாட். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுன்னு போயிட்டு சும்மா மாஸ்க் காமிச்சுன்னு கதையே இல்லாமல் வந்தோன்னா அது ரொம்ப டிசப்பாயிண்ட் எல்லாம் பண்ண இல்லை. என்னன்னா ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு என்ற ஒரு பேர் வரக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அவங்க எவ்வளோ தான் ரெஃபரன்ஸ் வச்சாலும் கதை ஸ்டோரி அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் அட் ஆல் அது கிளிக் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நோ ஒன் கேன் ஸ்டாப் திஸ் மூவி கோயிங் ஃபார்வர்ட். நான் பெட்டு வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ யா உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சரி பண்ணி ஸ்டேடியம். பாய்.